வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் பட்டா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன தேவைன்ட்டு பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்திருக்கேன். மொத்த A4 ஷீட்டில் இப்படி இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து மீதி பார்ட் இது 2 ஷீட் எடுத்து 2 ஷீட்டில் இந்த ஒரு பார்ட் எடுத்திருக்கேன், இந்த ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷீட்டை இப்படி வச்சுக்குவோம். அடுத்து இந்த மாதிரி வேஸ்ட்டான பிட் ஷீட்டில் ஒரு 6-7 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக கண் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குச்சி ஒரு 3 குச்சி, நான் தென்னங்குச்சி தான் எடுத்திருக்கேன். மூங்கில் குச்சி கிடச்சிதுன்னா நீங்கள் மூங்கில் குச்சியில் போட்டுக்கோங்க. ஃபெவிகால் எடுத்திருக்கேன், சிசர் எடுத்திருக்கேன், த்ரெட் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த க்ரீன் ஷீட்டை வந்துட்டு இந்த ஆங்கிள் இப்படி கட் பண்ணிக்குவோம். இந்த கார்னரையும் மடித்து இந்த ஆங்கிள் கட் பண்ணிக்குவோம். இதையும் இப்படி ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிடுவதையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோடு பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பாருங்கள், இப்போ கட் பண்ணிவிட்டு ரெண்டா. இப்போ கட் பண்ணதை இந்த ஸ்கொயர் ஷீட்டோடு வச்சுட்டு பாருங்கள், இப்படி வைப்போம். இந்த ஷீட்டை இப்படி வச்சுருவோம். அதான் இந்த லைன் நேர்கோடு இப்படி வர்ற மாதிரி இப்படி வச்சுருவோம். இதை பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்போம். கரெக்டாக இந்த 2 சைடும் ஒட்டிட்டோம். இந்த லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்டிக் வச்சு இந்த நேராக இந்த லைன் போகுது பாருங்கள், இதில் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த பிட் ஷீட் இருக்குது பாருங்கள், அதில் பசை போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம். அடுத்து இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வில் மாதிரி வடிவத்தில் இப்படி வச்சு ஒரு ஒட்டிடுவோம். அப்படியே ஒட்டினா பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக ஒரு நூல் போட்டு இப்படி குறுக்க கட்டிடுவோம். இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு இப்படி கட்டிட்டோம். கட்டாமல் அப்படியே வேணாலும் ஒட்டிக்கலாம். அது ஒட்டினா ஒரு சிலது பிஞ்சிட்டு வந்துடும் ஈரம் காயறதுக்குள்ளே. அதுக்காக ஒரு நூல் போட்டு சும்மா சப்போர்ட்டிவாக இருக்குது, அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டை ஒட்டிடுவோம். அதே மாதிரி இந்த கடைசியிலையும் ஒட்டிடலாம். இப்படி பேக் சைடு மடித்து விட்டுருவோம். முடிச்சுட்டா அடுத்து இன்னொரு ஸ்டிக் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டிக்கை இந்த இடத்துல வச்சுக்குவோம். கரெக்டாக இந்த கார்னருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். அதையும் பேஸ்ட் போட்டு ஒட்டிடுவோம். இந்த 2 சைடு இந்த குச்சி வச்சு ஒட்டிட்டோம். அடுத்தது ஒரு லென்த்தாக ஒரு பேப்பர் எடுத்து இப்படியே ஒட்டிடுவோம்.
அடுத்து பேக் சைடு திருப்பிக்குவோம். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இங்கே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து நூல் எப்படி கட்டுறதுன்ட்டு சொல்லிடுறேங்க. இதுக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நூல் கட்டினீங்கன்னா பெட்டராக இருக்குது. இதுக்கு நூல் கட்டுறதுக்கு இந்த 2 சைடு ஓட்டை போடுவோம். இங்கே எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த 2 சைடுமே. இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஓட்டை போட்டோம்னா நல்லாயிருக்கு நூல் கட்டுறதுக்கு. ஈரமாக இருக்கிறதுனால ஹோல்ஸ் பெருசாக விழுகு. பின்னாடி திருப்பிக்குவோங்க. பின்னாடி சைடு நூல் கட்டிக்குவோம். இந்த 2 சைடு ரெண்டு சைடு கட்டிட்டு இப்போ அளவு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோல் அளவுக்கு அளவு, அடுத்து அதே மாதிரி இங்கே வச்சு இதுலேயுமே ஃபஸ்ட்டு கோல் அளவுக்கு அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி தேவையான அளவு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இதில் நூல் கட்டிக்குவோம். இதில் நூல் கட்டிக்குவோம். டைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டைல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.